பள்ளி கல்வி அமைச்சர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நாளை நமதே நாளை நமதேன்னு நான் சொல்லிட்டே இருக்கேனே, அந்த நாளைக்கான விதை போடும் விஷயம். அதனால்தான் இந்த ஓட்டுதல் பற்றுதல் எல்லாம் எங்கள் இருவருக்கும் கனவு ஒன்றாக இருக்கும் பொழுது நினைவும் ஒன்றாகவே இருக்கு. எங்களை இங்கு கொண்டு ஆக்கியது நல்ல அரசியல் தலைவர்கள் தான். எங்களுக்கு கோபம் வரவழைத்ததும் அதே நல்ல தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதுதான். அதை மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்கள் வர வேண்டும். ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல, அரசியலில், கல்வியில், கல்வி கற்பிப்பவர்களும் இளைஞர்கள் வர வேண்டும். அனுபவம் பாடம் சொல்லும், ஆனால் இளமை வேகம் சொல்லும். என்னால் சாதனை என்பது சொல் அல்ல, செயல். அந்த செயலுக்கு வயது வேண்டும். என் வயதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வது வெறும் பேச்சல்ல, வாழ்க்கை புரிந்தவர்கள் சொல்லும் வார்த்தை அது. நிலையாமை தெரிந்தவர்கள் சொல்லும் வார்த்தை அது. தமிழ்நாட்டிலிருந்து எதிர்காலத்தில் மிக விரைவில் ஒலிம்பிக் வீரர்கள் வரத்தான் போகிறார்கள். துணை முதல்வர் அவர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இதை எடுக்கும் போது ஏதோ பதவி ஒன்று அவர் எடுத்திருக்காரு. அது வெறும் பதவி இல்லைங்க, என் கடமை என்று அதை செய்து காட்டி இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கு. அதனால் இந்த நேரத்தில் எல்லா திசைகளும் நோக்க வேண்டும். அரசியல் மட்டுமே விளையாட்டு அல்ல, இதுவும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு loneliness of a long distance runner என்று சொல்வார்கள். அந்த தனிமை குறித்து இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் கூட்டத்தோடு ஒட்டிக்கிட்டு உனக்கென்று தனி உருவு இல்லாமல் நீ கலைந்து போயிடக்கூடாது. அதற்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் புரிந்தவர்கள், இதை கற்பிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சீசன் கப் வாங்கியாச்சு அப்படின்னு வீட்டுக்கு போகாம கற்றதை மற்றவருக்கு பகிர்வது இருக்கிறது இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அப்படி பகிராமல் போயிருந்தால் நான் சொன்ன அந்த பெயர்களெல்லாம் என்று நான் சொல்ல தேவைப்பட்டிருக்காது. வெறும் டிகிரிஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ணணும், கல்வியும் டெவலப் பண்ணணும். கல்வி பிழைப்புக்காக படிப்பதில்லாமல் நீங்களும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதற்காக படித்தால் இந்தியா வல்லரசு.